ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். இப்போ திமுக ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்திருக்கு. அமைச்சர் சரத் பதவி, கில்லி சரத் அவர் அமைச்சர். கில்லி சரத்னா? ஆமா, அவர் பேர் அந்த கில்லி விளையாண்டதுனாலயா? இல்ல அந்த படம் வந்ததுல அவர் கில்லி படம் வந்து பிறந்தாரா? அவர் முதலமைச்சர் விஜயோட ரசிகருங்க. ஓ அப்படியா? இல்ல அவர் பிறந்தவொடனே பேர் வச்சாங்களா? பேர் லேட்டா வச்சாங்களா? அது வயசு மூத்தவர். கில்லி இப்ப 2004 அதனால அது அவர் பேர் அது கெத்தா சொல்றது படத்துல நடிச்சதுனால. அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல குழந்தைக்காக மாத்திரையை பொடியாக்குனாரு. அதை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த வீடியோ வந்தது. அதை இல்லைங்க, இது தப்பான போதைப் பொருளை பயன்படுத்துறாரு, இந்த மெத்தடெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிற மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனமாயிருக்கு. இந்த நிலையில் போதைப் பொருளை ஒரு அமைச்சரே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திமுக மிகப்பெரிய பேரணி போராட்டம் நடந்த போது அவரை பதவி விலகணும்னு சொல்ல போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெறும் அரசியலா, இது ஒரு சமூக அக்கறையா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சமூக அக்கறைன்னா எந்த பொடி பயலும் செல்லில் வச்சு மாத்திரையை பொடியாக்க மாட்டான். ஆக்குவானா? பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்களும் எத்தனை 5 குழந்தையா? உங்களுக்கு 2 குழந்தையா? 2 குழந்தை இப்போ வளர்த்துருக்கீங்க. இந்த செல்ஃபோனில் வச்சா மருந்துகளை கொடுத்தீங்க இடிச்சு, இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, வண்டி சாவி, இதை வச்சா குழந்தை கொடுப்பீங்க. முதல்ல அடிமுட்டா கூவைங்க என்னென்னா, இவன் அதாவது செஞ்சவனை செருப்பால் தான் முதல்ல அடிக்கணும்னா, அது போதைன்றது அடுத்த விஷயம். ஏடிஎம் கார்டு அப்படின்றது புரியுதா? இப்போ ஸ்கூலில் பைத்தியக்காரனுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, உடனே கை கழுவணும்னு சொல்லி கை கழுவுறது ஓகே, அந்த ஒரு கெமிக்கலை போட்டு கை கழுவணுன்றான். ஆமாம், எல்லா ஹோட்டல்லையும் இருக்கு, அது பக்கத்தில். அது போட்டாலே அது மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கே தெரியும், கையில் இருக்க நல்ல பாக்டீரியா போகிற. ஆமாம் ஆமாம், நல்ல பாக்டீரியா கையே செத்துரும். பல கிருக்கை கை சாகாது, பட் கையில் உள்ள பாக்டீரியா செத்து. நல்ல பாக்டீரியா வேணும் நமக்கு. அது இல்லாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போ இதை கிறுக்குத்தனமாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ அதை வாபஸ் வாங்கிட்டா இப்போ இல்லை. அப்போ கையில் இருக்க பாக்டீரியாவை ரொம்ப முக்கியம், அதை அழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது எதுக்காக அதை கொடுத்தாங்க அப்படின்னா, கையில் கெட்ட பாக்டீரியா கண்டதை தொடுறீங்க, படியில் ஏறுறீங்க, எதை தொட்டாலும் பாக்டீரியா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்து உங்களுக்கு சீரியஸாகவும் காமெடியாகவும் ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா, அது கேட்குறதுக்கு கேவலமாக இருக்கும். இப்போது அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7-8 பிள்ளைங்க இருக்கும், ஒன்றுபடி ஒன்றா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் காலத்தில் தான் தெரியும். அதுக்காக உங்கள் காலம்னா உங்களுக்கு 60 வயசு ஆகலை, இருந்தாலும் அந்த எண்டு காலத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்றதுனால 80s பார்த்துருப்பீங்க. 7-8 பிள்ளை இருக்கும் ஒரு வீட்டில், ஒன்று பின்னாடி ஒன்றா பிறந்திருக்கும். 1 வயசு 1.5 வயசு தான் டிஃப்ரென்ஸே இருக்கும். ஏன்னா முழு நேர வேலையே ப்ரொடக்டிவிட்டி தான் அந்த காலத்துலனா, வேற பொழுதுபோக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒன்று நண்டாக இருக்கும், ஒன்று சின்ன ஒரு 4 வயசு இருக்கும், ஒன்று 3 இருக்கும், ஒன்று 2 இருக்கும், ஒரு 1 வயசு இருக்கும். இதில் என்ன பண்ணுன்னா, அந்த பிள்ளைங்க எல்லாமே வளர்ந்துருக்கு. இப்போ இன்றைக்கி எல்லாமே பெரிய 60 வயசு 50 வயசில் இருக்கிறதெல்லாம் அப்படி வளர்ந்தது தான். 70 கிட்ஸு 60 கிட்ஸு இதெல்லாம் இருக்குது. எங்கள் அக்கானே வளர்த்தாங்க. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வளர்க்க முடியாது. பெற்ற தாய்க்கு எத்தனாவது பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்குன்னு தெரியாது, அது ஸ்கூலில் கொண்டு விடணும், பல பிரச்சனை இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, கண்ட சாணி பேட்டில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கும். பாதி நேரம் அதே சேத்துலையும் சகதியிலேருந்து தான் தவழ்ந்து போயிடும். இப்போ மாட்டு தொழுவத்துக்கு போய் எதையா போட்டு இது பண்ணிட்டு ஐயான்னு சொல்லி கூப்பிட்டு குளிக்க ஊற்றுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாகலை, எந்த பாக்டீரியாவை அட்டாக் பண்ணியோ வைரஸ் அட்டாக் பண்ணியோ சாகலை. அதெல்லாம் வளர்ந்து தான் இன்றைக்கி அது சந்ததிகளை பேர்த்து அதோட பேரம்பேத்திகள் தான் இன்றைக்கெலாம் அமெரிக்காவில் இருக்காங்க. புரியுதா? இப்போ இவங்களாம் அமெரிக்காவில் இருக்கான்னுவான், இங்கே போவான், கோரா ஃபுட்டில் போய் சாப்பிடுவான். உங்கள் தாத்தா யாரான்னு கேட்டால் அவரும் அமெரிக்காவில் இருந்த மாதிரியே இவன் நினச்சிப்பான். அவர் ஆர்லாண்டோ சிட்டியில் பெரிய ஸ்டோர் வச்சுருந்தாரு, இதில் வேலை பார்த்தாருன்ற மாதிரி. எல்லா தாத்தாவும் பாட்டன் பூட்டன்னு எல்லாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க தான். சரியா? அந்த இதில் தான் வருவாங்க. ஆனால் இப்போ இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உள்ள காலத்தில் என்னன்னா லென்ஸ் போட்டு காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு டெட்டாலுக்கெல்லாம் விளம்பரம் போடுவாங்க. லென்ஸ் வச்சு தரையில் பார்த்து 4-5 புழு விளையும், மைக்ரோ ஆர்கானிசம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளை மிரட்டி இது தாத்தன் சொல்கிறத கேட்டுருந்ததுன்னா இதெல்லாம் விளங்கி இருக்கும். இது என்ன பண்ணும், டெட்டால்காரன் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஐயோ பிள்ளை தரையில கை வச்சுன்னா அதை போட்டு கழுவி விடுவாங்க. கழுவி விட்டு அதை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூமுட்டை காலம் அது. புரியல? எந்த பாக்டீரியாவும் நீங்கள் இப்போ மனிதர்கள் புழங்கக்கூடிய இடத்துல விஷ கெமிக்கலோ ஏதோ இருக்கிற இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம்
தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த பாக்டீரியாக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் இருக்கோம், ஒன்றும் இல்லை. அது ஏதாவது நோய் பரவக்கூடிய காலங்களில் கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். அப்படி இருக்க இந்த கூமுட்டைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது சரி அப்போ மைக்ராஸ்கோப் வச்சு தரையெல்லாம் பார்க்குறதில்ல, ஏடிஎம் கார்டு அப்படின்றதும் பணம், இவங்க எவ்வளோ பெரிய கூமுட்டைன்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரூபா நோட்டு இருக்குல்ல, பிச்சைக்காரன் கையிலையும் இருக்கும், அடுத்த நாள் உங்க ஆமா ரூபா நோட்டு குழந்தைங்க தொடக்கூடாது, தொட்டான வாயில் வைக்க கூடாது, காசை தொட்டுட்டு கை கழுவுன்னு சொல்றதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காசு வந்திருக்கு, எவனா டீ கடைக்காரன் அவன்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் டீ சாப்பிட்டுருப்பான், அவன் என்னென்ன நோய் பண்றான், அந்த காசு தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்திருக்கும், அதில் தான் அந்த பாக்டீரியா பரவாதது. தரையில் இருக்கிறது நக்கினா பரவிடுமா? அதே முதல்ல பொய்யது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும், அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, புரியுதா? இல்லை எனக்கு ஒரு பேமெண்ட் வரும், சரி நான் உங்களோட பேட்டி எடுக்கிறேன், இந்தாங்க ஜீவான்னு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பேன். அந்த பேமெண்ட்டு எந்த பிச்சைக்காரன்ட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தன் போட்டிருப்பான், அவன் சில்லறையை கொடுத்து டீ கடையில் 500 மாற்றிருப்பான், அவன் கொஞ்சம் அவன் கொண்டு போய் கஞ்சா வாங்கியிருப்பான், அதை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுப்பான், அவன் வச்சு எண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கி கொடுப்பான், அதை கொண்டு போய் புரோட்டா கடையில் கொடுப்பேன், அதை சுற்றி எனக்கு வரும், நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் உங்கள் கேமராமேனுக்கு சம்பளமாக கொடுப்பீங்க கடைசியில். அது அப்படி சுற்றி இப்படி போகும். ஆனால் யாருமே ஜன்னியோ பேதி வியாந்தி வந்து சாக மாட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? இதெல்லாமே மிரட்டல் தான். புரியுதா? இதெல்லாம் சும்மா போலி பிம்பம்ன்றத கண்ணில் பார்க்குறதே இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்ன்ற கூமுட்டைங்க பாருங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல, பலது நம்பாது. அது வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சரி அந்த ஆங்கிளில் பார்த்தா கூட டெபிட் கார்டுன்றது எந்த மிஷினில் போடுவேன், எவனோ எச்சியை வச்சு ஒரு நோட்டை போடுவான், அது வழியாக வரும், ஏடிஎம் கார்டை போடுவான், அவன் கையிலே வச்சுருப்பான், பர்ஸில் வைப்பான், பேண்ட் பையில் வைப்பான். அதே அப்படி பார்த்தா அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்டீரியல் அட்டாக் உருவாயிருக்கு. அதை வச்சு இவன் சின்ன பிள்ளைக்கு மாத்திரை, அதே மாதிரி செல்ஃபோன் கையில் வச்சுருக்கான், இங்கே எங்கேயோ தொடுவான், அந்த கையை வச்சு செல்ஃபோன் பேசுவான், அதை வச்சு நம்பர் போடுவான். புரியுதா? அடுத்து பஸ்ஸில் கைப்பிடி பிடிச்சி ஏறுவான், காரில் தொட்டு தான் ஏறுவான். புரியுதா? அந்த கையை இது பண்ணி இதை நொறுக்கி இதில் ஃபோன்லேயும் இதுலேயும் வச்சு இவர் நொறுக்கி சின்ன பிள்ளைக்கு மருந்து கொடுத்தான்றது எவ்வளோ. நம்ம என்ன சொல்கிறோம், போதை பொருளே விடுங்க, அப்படி ஒரு ஆள் மருந்தாவே இருக்கட்டும், அதை வந்து இந்த மாதிரி இன்னைஜீனிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர் பிறந்த குழந்தைக்கு அமைச்சர் அப்படின்னா, அப்போ இந்த மாநிலம் மயிரா விளங்கும். இதுதான் அவங்களுக்கு. நீங்கள் அவன் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணா, இந்த ப்ரௌன் சுகர்லாம் வந்து இப்படி இருக்காது, முதல்ல வந்து மாத்திரையாலாம் இருக்காது, அந்த நொறுக்கி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 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 இதில் வரும். அதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பில்டப் வேலை. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் கஞ்சா போடுறது எப்படின்னு, எனக்கு இல்லைங்க, பார்த்துருப்பீங்க இல்லைங்க. அமைச்சர் சரத்தை பத்தி கேட்டேன், ஆனா நீங்க என்னைய டார்கெட் பண்ணல ஜீவா. இப்போ வந்து பாக்குறவே நான் ஏதோ 80ஸ்லயே இவருக்கு ஒரு 30-40 வருஷம் வயசு இருக்கும் போலங்கிற மாதிரி. அந்த காலத்துல நம்ம 5-6 குழந்தைக்குன்னா 5-6 இல்ல 2 குழந்தை தான்றது எனக்கு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னா, கஞ்சா போடுறோம் நம்ம ரெகுலரா. நம்ம இப்ப நீ உங்களே சொல்ல, இப்ப என்னையும் சேர்த்து சொல்றேன், மதுரையில பார்த்துருப்போம், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பாங்க, இந்த ஓரத்துல உட்காந்துருப்பாங்க, சிகரெட் வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எதையும் பாலா படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமா, கஞ்சா போடுறது அப்படின்னு. ஸோ அப்ப வந்து என்னன்னா, ஒருத்தன் பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லி கஞ்சா போடுற மாதிரி போட்டு இது எல்லாம் இது பண்ணி ஒரு டியூப் மாத்திரை தெரியுமில்ல, அதை வச்சு இப்படி கஞ்சா போடுற மாதிரி ஏற்றி அது பொடியெல்லாம் போட்டு மடக்கி கொடுத்தானா எப்படி என்னன்னு பார்ப்பீங்க நீங்கள். ஸோ அப்படி வந்து என்னென்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உள்ள 2 பொருள், ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று இது. ரெண்டாவது மாத்திரையை வந்து கொடுக்குறீங்கன்னா இன்டோரில் வச்சு தான் கொடுக்கணும் குழந்தைக்கு. இப்போ நீங்கள் ஐசியூன்னு ஒரு கான்செப்ட் போட்டு ஏமாற்றுவாங்க, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா. அதனால தான் ஜெயலலிதா வந்து செருப்பால் ஒரு இது பண்ணுச்சு, செருப்பை போட்டு போயிட்டாப்புல. போயிட்டு போகும்போது ஒரு டாக்டர், மேடம் செருப்பை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த ஆள் வாழ்க்கையே போச்சு, ஜெயிலுக்கு போயிட்டேன் அடுத்த நிமிஷம். நீங்கள் யார் அப்படிங்க? மேடம் சீஃப் டாக்டர், பேர் கருணாநிதி. அல்ல, அது பேர் தான் பிரச்சனை இல்லை, அது பேர் பிரச்சனைன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலைங்க. நான் வந்து இன்ஃபெக்ஷன் உள்ள செருப்பை அந்த அம்மா போட்டு போகுதுன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாதா? அவங்க சிஎம்மா இருக்கு. அது ஆதித்யநாரோ யாரையோ பார்க்குதானே, ஆதித்யநாத் இருக்கு. அப்போ அந்த செருப்பை போட்டு தான் அந்த அம்மா போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ நான் போய் சாக்கடை, புரியுதா அவங்களுக்கு? அவங்க படித்தவர், அறிவுள்ளவர், யார்? ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா என்ன சேத்துல மிதிச்சு சேத்து வேலை பார்த்துட்டு வந்து ஆதித்யநாரை பார்க்க வந்துச்சு. அந்த அம்மாவுடைய காரில் தூசி இருந்தாலும் அவன் வேலை போயிடும்.
செருப்பில் தூச்சிருந்தா அவன் அதோட காலி. அப்படியே வீட்டிலேருந்து அப்படியே காருக்குள்ளே ஏறி அப்படியே வருது. இவங்க ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்க செருப்பை விட ஜெயலலிதா அம்மையார் ஹைஜீனிக்காக இருக்கும். அப்போ இந்த டாக்டர் சொன்னார், அவர் பேரும் கருணாநிதினால உடனே சாயந்தரமே ஜெயிலில் தள்ளிட்டாங்க. ஏற்கனவே டென்ஷனாக இருக்குல்ல, பேர் வேற ரொம்ப டென்ஷன் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த ஹைஜீனிக்கை பற்றி அந்த அம்மையாருக்கு தெரியுன்றதுனால அந்த அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க தெரிஞ்சிருக்காங்க, டாக்டரோட அதிகமாக தெரியும்னு சொல்லி டாக்டரே ஜெயிலில் வச்சுட்டாங்க சாயந்தரமே. ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் வந்து செல்ஃபோனில் வச்சு ஸ்டேடியத்தில் வச்சு பொடி நுணுக்குனான்னா அது எப்படி? இல்லை, அவர் அப்போ அமைச்சர் கிடையாது. அப்போ கிடையாதுங்க. நீங்கள் வந்து என்னத்த சொல்ற, அமைச்சராக இருந்தவங்களாம் மாறி இருப்பார். ஒருவேளை அமைச்சராக இல்லாத போது அந்த விவரம் தெரியாமல் இருந்திருப்பார். விவரம் தெரியாமல் கில்லி வெறும் கில்லி சரத்தா இருந்திருப்பாரு. கில்லி சரத்தா இருக்கிறவரெல்லாம் அமைச்சராக போட்டால் என்ன ஆகுன்றது இதுதான் ஒரு இது. இல்லை, இதை குழந்தைக்கு மாத்திரை கொடுத்ததாவே இருக்கட்டும், அதை எதுக்கு வீடியோ எடுக்கணும்? குழந்தைக்கு மாத்திரை இது பண்ணுறதெல்லாமா ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுவாங்க. இல்லை, அதுக்கு தான் என்னன்னு பார்க்குறேன்னா, இது வந்து என்னன்னா ப்ரௌன் சுகர் அடிக்கிறார் அவர். இந்த மாதிரி தான் அதை போட்டிருக்கேன். 500 நோட்டை வச்சு. இது அமெரிக்காவில் டாலர் வச்சு பண்ணுவாங்க. $100 தான் இங்கே அதிகம். $100 பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி பிச்சை காசு மாதிரிலாம் இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போய் நீங்கள் ஏடிஎம்ல எடுத்தீங்கன்னா சுண்டி விட்டிங்கன்னா அது இருக்கும். ஐயோ, இங்கே நீங்கள் சிங்கப்பூரில் பேங்க்கில் போய் எடுத்திங்கன்னா கூட பிளாஸ்டிக் நோட்டு கொஞ்சம் கசங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட அவங்க நோட்டை கசங்கவே விட மாட்டாங்க. அப்படியே எடுத்து பர்ஸில் வைப்பாங்க, அப்படியே செலவு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கசங்கிடுச்சுன்னா கூட அதை தூக்கி போட்டு வேறு நோட் அடிச்சுவாங்க. அதனால் அங்கே வந்து இந்த பழக்கம் இருக்குது. இந்த அழுக்கு நோட்டை வச்சு இந்த மூதேவி வந்து இங்கே, நான் அமைச்சரை சொல்லல, பழைய கில்லியை சொல்கிறேன். அப்போ அவர் அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. அப்போ அவரை விமர்சிக்கலாம். அப்போ விஜய் கட்சியே ஆரம்பிக்கல நினைக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு இதில் இருந்திருப்பார். இப்போ இன்னைக்கு அமைச்சராக இருக்கான்ற இதை எப்படி ஏற்றுக்கிறது தான் இப்போ திமுக சொல்லுது. ஓகே ஓகே. ஆனால் அவர் அடுத்து குழந்தையோட வீடியோ போட்டார். இப்படி ஒரு விமர்சனம் வந்த உடனே அன்னைக்கு மருந்து குடிக்கிறப்ப குழந்தை இல்லையே, ஒரு குழந்தை இருந்துச்சு பக்கத்தில், அது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல ஒரு குழந்தை இருந்துச்சு. இல்லை, எனக்கு கேள்வி, இது எதுக்கு வீடியோ எடுக்கணும்? குழந்தைக்கு வந்து பேராசிட்டமால் கொடுக்குறது உலகத்தில் எதுக்கு? எந்த அப்பா வீடியோ எடுப்பாங்க? பேராசிட்டமால் இவ்வளோ பெருசு இருக்குங்க, இப்படி காண்டா இருக்கு, அதெல்லாம் நொறுக்கியா கொடுப்பாங்க பேராசிட்டமால். நீ சொன்ன மாதிரி அப்போ அந்த குழந்தை இல்லை அந்த வீடியோலாம். இந்த வீடியோ விதமாக பார்க்கலாங்க. அவ்வளவு தூரம் மருந்து கலக்கி கொடுக்குற அளவுக்கு உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிட்டு நீ எதுக்கு போன? அதே வந்து நல்ல அப்பனுக்கு அழகு கிடையாது, நல்ல குடும்பம் கிடையாது, நல்ல அப்பனுக்கு அழகு கிடையாது. உடம்பு சரியில்லை குழந்தைக்கு அப்படின்னா இந்த மேட்ச் முக்கியமா குழந்தை முக்கியமா அப்படிங்கிறப்ப நீ நல்ல தகப்பன, குறைந்தபட்சம் இவர் மட்டுமா தாய் தந்தை கிடையாது அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட்ல ஒதுக்கிறோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, அந்த வீடியோல இருக்கிறது அவர் மனைவி கிடையாது. அப்படியா? வேற யாரோ ஒரு பொண்ணு, உங்களுடைய தோழி, ஏதோ தோழியோ கோழியோ அது சொல்ல. நான் நீ மருந்த உங்க பிள்ளைக்கு மருந்து கொடுக்கும்போது அம்மா இருக்கணும்ல, அம்மா இல்லாம அம்மா ஒய்ஃப் இல்ல, அது இல்லைன்னு தானே சொல்றேன். அப்ப ஒய்ஃபும் இல்ல, குழந்தையும் இல்ல, யாருக்கு இது பண்றாரு அவரு? அதைத்தான் சொல்றேன், யாருக்கு மருந்து அரைச்சன்றதுதான் இப்ப பிரச்சனை. பொண்டாட்டியும் காணாம், குழந்தையும் காணாம். ஆனா அடுத்த வீடியோல இப்ப சமீபத்துல போட்ட வீடியோல 2 பேரும் இருக்கிறாங்க. எதுல? அது இவங்களா எடுத்தது இல்லைங்க. அன்னைக்கு மருந்து கலக்கிற அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா குழந்தை? இல்லை. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு வந்து ஏதோ வாங்கி மருந்து ஊத்துறீங்க, ஆனா பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கு. சரி, பாக்குறவன் என்ன நினைப்பான்? உங்க ஒய்ஃப் தான் உட்காந்துருக்காங்க போல அப்படின்னு. அந்த பெண்ணு தாய்க்கு இல்லாத அக்கறை ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பாரு, மாத்திரை அரைச்சி ஊத்துறான் பாருன்னு நினைப்பாங்க, உங்களை பெருமையா நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உட்காந்துருந்தது உங்க ஒய்ஃப் இல்லைன்னு வச்சுங்க, 3வது வீட்டு பொண்ணுன்னு எப்படி இருக்கும்? ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருப்பாங்க. இல்லைன்னா இருக்கு ஏங்க, உங்க குழந்தைக்கு மருந்து கொடுக்குறதுக்கு 3வது வீட்டு பொண்ணை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? சரி, ஃப்ரெண்ட்லியா பழகிருப்பாங்க, ஃபேமிலியா. நீங்களே வெளியில கிளம்புறீங்க, இப்போ ஷூட்டே கிளம்புறீங்க, வீட்டை விட்டு கிளம்பி வர்றீங்க, வீட்டில் கடன் படி இறங்கி வந்து இப்படி வரீங்க, 3வது வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்தா ஷூட்டிங் போயிட்டு வந்துடுவா, வந்துடுவேன் ஒரு 7 மணிக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? எப்படி என்ன நினைப்பான் பார்க்குறவன்? சொந்த வீட்டில் சொல்லிட்டு வரல, வேகமாக வந்து கேமரா எடுத்துட்டு வண்டி ஏறிட்டு 3வது வீட்டில் ஒரு பொண்ணு கை காட்டி 7 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னீங்கன்னா எப்படி இருக்கு? இது இந்த உலகம் நம்பணுன்றீங்களா நீங்க? இது எப்படி ஏத்துக்கிறோம்? மருந்து கலக்குனது குழந்தைக்குன்றீங்க, அந்த வீடியோல குழந்தையும் இல்லை, இன்னொரு குழந்தை இருக்கு, இன்னொரு பெண் இருக்கு, அது யாருன்னு கேட்டீங்கன்னா அது பக்கத்து வீடுன்றீங்க. ஓம் பொண்டாட்டி எங்கேயானா அது வீடியோ பின்னாடி இருக்குன்றாங்க. அவங்க வீடியோ எடுத்துருக்கலாம்ல, மனைவி இதை வீடியோ எடுத்துருக்கலாம். எப்படிங்க குழந்தைக்கு ஒரு பெத்த தாய் முதல்ல குழந்தைக்கு வந்து மருந்து கொடுப்பாளா, வீடியோ எடுப்பாளாங்க?
பின்னாடி சர்ச்சைகள் வந்துடும் என்று முன்கூட்டியே கணித்து இது ஒரு வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கலாம். அது அந்த அம்மா எடுக்கலன்னு சொல்லுது. அது அந்த எடுக்கல. இப்போ வீடியோ எடுத்தவங்க யாருன்னு தெரியல. வீடியோ எடுத்தது வந்து அந்த இன்னொரு பொண்ணோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைய தவிர எல்லா மனைவிக்கு பிறந்தது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அந்த குழந்தைக்கு மருந்து அரைக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது இன்னொருத்தரோட மனைவி. அப்ப அந்த மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மருந்து அரைக்கும் போது வீடியோ இருக்கிறது அந்த பொண்ணோட கணவன். புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப அதுதான் தக் லைஃப் எல்லாம் போட்டாங்க. அப்படி அப்படி ஒரு சிகரெட்லாம் வந்து தக் லைஃப் எல்லாம் போடுவாங்கல்ல. ஆமா, கெத்துங்கிற இதுல மருந்து அரைச்சு கொடுக்குறாருல குழந்தைக்கு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தகப்பன் பதட்டமா தானே இருப்பான். தக் லைஃப் போட்டு மீம்ஸ் போட்டு குழந்தைய காப்பாத்திட்டான்ல. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க வந்து நீங்க 80க்கு முன்னாடி பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய பார்வை எல்லாம் நீங்க ஒரு விட்டா பாக்கியராஜா வயசு சொல்லிருக்கீங்க போல. இல்ல இன்னும் 10 நிமிஷம் பேசினா சொல்லிருக்கீங்க. நீங்க பாசமலர் அப்ப 70கள் கடைசியில கிடையாது 60 80ல பிறந்தீங்களா? ஏங்க 90ல பிறந்தீங்க. நான் கிட்டத்தட்ட 90 தான். நாளா அப்படியா? கிட்டத்தட்ட 90 கிட்ட நீங்க. ஏங்க அதே சரி, அப்படி வச்சாலும் நீங்க மக்களா நீங்க கேக்குறீங்க. ஒரு லேட்டஸ்டா ஒரு அமைச்சர் வந்து இல்ல நீங்க 3 முகம் படத்தை தியேட்டர்ல கட் அடிச்சுட்டு போய் பாத்தீங்க கிளாஸ்ல. நான் 3 முகம் படம் வரும்போதெல்லாம் பிறக்கல. நல்லவனே நான் பிறக்கல. புரியுதுங்களா? அதனால அது ஆடியன்ஸுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க அப்படியே கொஞ்சமா ஏத்துறீங்க. நீங்க 3 முகத்தை கட் அடிச்சு பாத்தீங்க. அது ஓகே அப்படி இருந்து பார்த்தாலும் இப்ப உள்ளத உங்களால ஜீரணிக்க முடியல. அதுக்காக சொல்றேன். சரி அவர் மினிஸ்டர் அதுக்கப்புறம் பிறந்திருப்பாப்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் வந்து தக் லைஃப் போடுறாரு. உங்க காலத்துல குழந்தை பொழைச்சா போதும்னு பாப்பீங்க. இங்க இந்த காலத்துல வந்து குழந்தைய பாத்துக்கிற பொண்ணு பொழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஓ, அதுதான் ட்ரெண்டா? கில்லி சரத்து ட்ரெண்டா அது? ஆனா அவரை வச்சு நிறைய கானா பாட்டுலாம் பாடியிருக்காங்க. விஜய வச்சு இல்ல, கில்லி சரத்தை வச்சு அவர் நடந்து வர மாதிரி இப்படி திரும்புற மாதிரி எல்லாம் நிறைய பாடல்கள். ஆமாங்க, அவர் அமைச்சரா அவருக்கு முன்னாடி நிறைய அவரை புகழ்ந்து கானா. அதனாலதான் அவர் அமைச்சர் ஆயிருக்காரு இப்போ. ஓ, அந்த குவாலிட்டிஸ்ல இதெல்லாம் இருந்திருக்குனாலதான் இருக்காரு. நீங்க இந்த மாதிரி கானா பாட்டு உங்களை வச்சு போட்டதில்ல. அப்ப நீங்க ஜென்மத்துக்கு மினிஸ்டர் ஆக முடியாது. நான் ஏன் மினிஸ்டர்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தா நீங்க அமைச்சர் ஆயிருக்கலாம். இந்த எலெக்ஷன் இருந்தா அழகா ஜெயிச்சிருக்கலாம், மினிஸ்டர் ஆயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி அப்படின்னு போட்டு அப்படி 4 பேர் தெரியும். நம்ம ஒரு கானா பாட்டு போடி ஏதாவது பொடியை நொறுக்கிட்டு கஞ்சா கிஞ்சா போடுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு நம்ம பாட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு இல்லை. அண்ணன் பேரு உமா அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு பாட்டுட்டு போட வேண்டியதானே? பக்கத்துல இருக்கிறது அம்மா அப்படின்னு எதையாவது ஒண்ணு போட்டு கானா நல்லா ஹிட் ஆயிருக்கும். போடணும், இனிமே நானும் போடணும். அடுத்த 5 வருஷத்துல பிரதீப் ரங்கநாதன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வைங்க. வாய்ப்பு இருக்குங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்தா இப்ப வந்து வேட்பாளர் யாருன்னு பார்க்காம ஓட்டு போடுறதுதானே ட்ரெண்டு. கட்சி எது, முகம் எது, இவர் யாரு, படிச்சிருக்கு, அதெல்லாம் இப்ப ட்ரெண்டு கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் கட்சியா ஓட்டு போடுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதீப். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரே எனக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு மதுரையா சென்னை எங்க நிப்பீங்க? எங்க வேணா நிக்க. ஆந்திரா பார்டர்ல கூட நிக்கலாம். நீங்க வேலூர் கூட உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே? காட்பாடி அங்கிட்டு கூட ட்ரை பண்ணலாம் நீங்க. சரி, அப்ப திமுக எடுத்திருக்க விஷயம் கரெக்ட் தான். அமைச்சரை அது கரெக்டா சரியான்னு சொல்ல முடியாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற பொறுத்தாரு. குறைந்தபட்சம் அதை ஒரு இல்லைனாவது ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் பிரதிநிதியில அவர் வெறும் கில்லி சரத்தா இருந்தா இத்தனை பேர் கேட்க போறது இல்லை. ஆனா அப்படியே இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பண்ணது சட்டப்படி தப்பு இல்லை. சிகரெட் குடிக்கிறது தப்பு இல்லை. 500 ரூபா நோட்ல வச்சு இது பண்றது சட்டப்படி. அதை டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. நீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிய போய் டெஸ்ட் பண்ண முடியும். பார்ப்போம். மக்கள் தான் இதெல்லாம் முடிவு பண்ணணும். அது என்ன ஏது இல்லை அவர் நிரூபிக்கிறாரா எப்படி என்னங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.